பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். Proverbs chapter 17 verse 14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறார். நம்ம சமாதானமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சமாதானத்தை காத்து கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், எதை விடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா ஒரு ஊமை ஒரு எக்ஸாம்பிளோட ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சண்டையின் ஆரம்பம், ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதா, மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். மதகுனா என்னது? ஒரு டேம் இல்லை? ஒரு டேம்ன்றது எதை குறிக்குது? அந்த டேமில் நிறைய தண்ணியை அடக்கி வைத்து அந்த டேமில் வச்சுருக்குறாங்க. அந்த டேமை ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் மழை வரும்போது டேம்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. டேமை ஓப்பன் பண்ணால் அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வெள்ளம் போல் என்ன செய்யுது, அப்படியே புரண்டு வெளியில் வருது. ஏன்னா அதை அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த மதகு. அது டேம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே உள்ளே வச்சுருக்குது. அதை ஓப்பன் பண்ண உடனே அந்த தண்ணியெல்லாம் சர மாதிரியாக எல்லா இடமும் அது வெள்ள பெருக்கெடுத்து ஓடி அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அதை அழித்து போட்டு விடுகிறது. அது வீடுகளானாலும் சரி, அது என்ன நிலங்களானாலும் சரி, பயிர் விலங்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணி அழித்து போடுகிறது. அது மாதிரி தான் சண்டையினுடைய ஆரம்பம் இருக்குதான். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு டேமை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழிவு வருது. அந்த மாதிரி சின்ன சண்டை அதனுடைய ஆரம்பம் அப்படி இருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுரு. ஒரு ஏரியா விவாதமாக போயிட்டே இருக்குது, ஆர்கியூமெண்ட்டாக போகுது. நம்ம ஒன்று பேச, இன்னொருத்தவங்க ஒன்று பேச, உடனே அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று பேச, அதுக்கு பதில் அடுத்தவங்க ஒன்று பேச, அது எப்படி போகுது? விவாதமாக போகுது. இது கடைசியில் சண்டையில் தான் முடியும் அப்படின்னு தெரியுதுல்ல, நீ விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. எவ்வளோ அருமையான ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துலேயும் சரி, நம்ம எல்லா ஏரியாஸ்லேயும் இந்த ஆலோசனையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, லைக்கிங்ஸ் இருக்குது, பிலீவ்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். நம்ம ஒன்று சொல்கிறோம், இன்னொருத்தங்க அதை ஏற்றுக்கொள்வது எளிது கிடையாது. நான் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. சரி, இது என்னுடைய காரியம், அவங்க அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திடணும், அதில் விவாதம் வருது, அதில் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்குரிய அறிகுறியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மேகம் சூழும் போது மழை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மேகம் கருத்து வரும்போது, இன்றைக்கி மழை வரப்போகுது, உடனே வெளியில் துணி காய போட்டிருந்தா உடனே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி விவாதன்றது சண்டைக்கு ஆரம்பம். அது மதக திறந்து விடுறது மாதிரி. அதனால நீ விட்டுரு. அவங்க விடுறாங்களோ இல்லையோ, சரி என்ன செய்திடலாம், சரி இதை நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிறுத்திடணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம புத்தியாக நடக்கிறதுக்கு கர்த்தர் எவ்வளோ அருமையாக நமக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லையா? ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்தவே இல்லாமல் கடைசியில் தொடர்ந்து போய் கடைசியில் அது ஒன் பாயிண்ட் என்ன ஆகிடுது, அது சண்டையாக வெடித்து அப்புறம் நம்ம எல்லாம் அழுது அந்த சமாதானம் போய் என்னென்ன காரியங்களை யோசித்தோமோ எல்லாம் அதுக்கு ஒன்று இல்லாமல் போய்விடுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அதில் நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கணவன் மனைவியினுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எது ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, எது ஒருத்தரை ரொம்ப ட்ரிகர் பண்ணுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த காரியத்தில் நம்ம கவனமாக நம்ம நடந்து கொள்வது, ஞானமாக நடக்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியினுடைய காலத்தில் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸில் ரொம்ப மெயினான ட்ரிகர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி பேசிட்டாங்கன்னா அது ட்ரிகர் வந்துடும் இல்லை? மனைவி கணவனுடைய குடும்பத்தை பற்றி உங்கள் அம்மா என்ன பெரிய இதா அப்படின்னு சொன்னாங்கன்னா கணவனால் அதை பொறுத்துக்கிட முடியுமா? இல்லைனா மனைவியை பார்த்து கணவன்
உங்கள் அப்பா என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது ஒரு பெரிய சண்டையாக மாறுது. ஏன்னா அது ட்ரிகர். யாருக்குமே அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி மற்றவங்க சொல்கிறது கடினமாக இருக்கும் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா அப்பா பண்ண தியாகங்கள் எவ்வளோதான் நம்ம அம்மா அப்பா மேலே குறைகள் இருந்தாலும் நம்ம அவங்க பண்ண தியாகம், அவங்க பண்ண காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் அதை பற்றி சொன்ன உடனே என்ன ஆகிடுது, கோபம் அடுத்த கட்டத்துக்கு அது போயிடுது. அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பாயிண்ட் நான் டச் பண்ணவே கூடாது. இப்போ ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், பேச பார்க்குறோம், அது ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் நல்லா காம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டைமில் லேசாக அதை நம்ம கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இல்லைன்னா ஜபத்தில் வைக்கணும். சில நேரங்களில் சிலர் அதை புரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி கிடையாது. அவங்கள ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கலாம், நான் ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிடலாம். பிரியமானவர்களே, அப்படி வின் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு சமாதானத்தை கெடுத்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விட்டுரு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார், ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. வேலை ஸ்தலத்தில் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம். ஏன்னா அது நம்ம உறவுகளை பாதிக்கிறது கிடையாது. நம்ம சொன்னால் கேட்குறாங்க, அப்படி போயிடுது. ஆனால் குடும்பம்னு வரும்போது அங்கே எல்லாருமே ஒரு உறவுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அதில் நம்ம கவனமாக இருப்பது அவசியம். நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள, நம்ம பிள்ளைங்க சமாதானம், நம்முடைய குடும்பத்தின் சமாதானம் காக்கப்பட வேண்டுமானால் ஒரு சில காரியங்களில் நாம் மிகவும் ஞானமாக இருக்க கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?